சென்னையை சுற்றி நடைபெறும் நிகழ்வுகளின் தொகுப்பாக அமையும் நிகழ்ச்சி இது. மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. சென்னை நாரத கான சபாவில் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து வழங்கிய அறம் விருதுகள் நிகழ்வினை காட்சிப்படுத்துகிறது இன்றைய சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சி. வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அறம் விருதுகள் வழங்கும் விழாவில் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் சிறப்பு அழைப்பாளராக பேராசிரியர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள், திரைப்பட நடிகர் பாலா அவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் தொடக்கமாக பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டதை அடுத்து அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் நிறுவனர் திரு நல்லமணி மற்றும் நீதியின் குரல் நிறுவனர் திரு CR பாஸ்கரன் அவர்கள் இணைந்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவித்தனர். அறம் விருதுகள் வழங்கும் விழாவிற்காக அழைக்கப்பட்டிருந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் சமூக மேம்பாட்டிற்கான தொண்டு செய்யும் முனைப்போடு களம் காணுபவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு வழங்கப்படும் இவ்விருது குறித்தும் விருதுகளை வென்றவர்கள் குறித்தும் தங்களது மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அன்பிற்சிறந்த நண்பர்களே, அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் சார்பாக தொடர்ந்து அறம் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் இன்றைக்கு அறம் விருதுகளை பெற வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். 10 பொருத்தம் சரியா இருந்தா தான் உங்களுக்கு விருது கொடுத்துருக்குறாங்க. நீங்க விண்ணப்பிச்சிருப்பீங்க. அந்த விண்ணப்பத்தில் எது எது சரியா இருக்கு, நீங்க என்னென்ன சேவைகளை செய்திருக்கிறீர்கள், மக்கள் மனதில் அந்த பகுதி மக்கள் மத்தியில் எப்படி இடம் பெற்றிருக்கிறீர்கள், அப்படிலாம் கூர்ந்து நோக்கி 7 பொருத்தம் இருந்தா கூட தள்ளுபடி பண்ணிடுவாங்க. 10 பொருத்தம் பார்த்து தான் இவங்க இன்னைக்கு விருதுகளை பெற வந்திருக்கிறீர்கள். அந்த அளவுக்கு 10 பொருத்தம் பெற்ற உங்களை மகிழ்வோடு வரவேற்கிறேன். ஒரு சிறப்பான மனிதர்களிடம் நீங்கள் விருதுகளை பெறுகிறீர்கள். அந்த வகையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் பசுமை தாயகத்தினுடைய தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணியுடன் விருதுகளை பெறுகிறீர்கள். அவங்க சாதாரணமா இல்ல, உங்களுக்கு நல்லாவே தெரியும். நாடறிந்த நல்ல பெண்மணி, ஒரு நல்ல ஆளுமை, தொடர்ந்து மக்கள் சேவையில் துணிந்து ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். மரங்களை நடுதலிலே இருந்து குடி கூடாது என்று சொல்லுகிற வகையிலே புகையிலைக்கு எதிராக குட்கா, பான் இந்த மாதிரியான லாகரி வஸ்துகள் கூடாது என்று சொல்லி தொடர்ந்து பேசி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு முறை இவர் ஐநாவுக்கு செல்கிறார். ஐநாவை பார்க்க செல்லுகிற பொழுது அங்கே சொன்னாங்க, இதே மாதிரி போடியம்னா மேடைன்னு சொல்லுவாங்க. அந்த மேடையிலே இவர்களை வைத்து ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அப்பொழுது மரியாதைக்குரிய முனைவர் சௌமியா அன்புமணி மறுத்திருக்கிறார். நான் ஐநாவிலே சென்று அழைப்பின் பேரில் உரையாற்றுவேனே தவிர இந்த பெயருக்கு மேடையிலே நான் போட்டோ எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு உள்ளே நுழைந்து ஈழத்தமிழருடைய விடுதலையை பற்றியும் மனித உரிமை மீறல் குறித்தும் பசுமை தாயகத்தை பற்றியும் புவி வெப்பமடைதல் குறித்தும் தன்னுடைய கவலையையும் தன்னுடைய ஆலோசனைகளையும் ஐநா மன்றத்திலே தெரிவித்த அற்புதமான பெண்மணிதான் சௌமியா அன்புமணி அவர்கள். அவர்களுடைய திருக்கரங்களாலே தான் இன்றைக்கு நீங்கள் விருதுகளை பெறப்போகிறீர்கள். நீங்க எல்லாருமே நல்லதை பாருங்க, நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க செய்யுங்க. இப்ப கூட நான் நீதியின் குரல் மக்கள் தொலைக்காட்சியில சௌமியா அன்புமணி அவர்கள் அனுமதி கொடுத்தார். அப்போ
அவங்களுக்கே கூட தெரியாது இந்த விஷயம். எனக்கு சுதந்திரமா கொடுத்துருவாங்க. தொலைக்காட்சியை பொறுத்த வரையிலும் நிகழ்ச்சியை பண்ணுங்கன்னா ஒரு 2 மணி நேரம் எனக்கு வந்து சுதந்திரமா கொடுப்பாங்க. அப்போ நாம அந்த நிகழ்ச்சியில வந்து தலை காட்டுறதுக்காகவோ அதுல ஏதோ கூடி பேசி கலைவதற்காகவோ நம்ம நிகழ்ச்சி செய்யல. தமிழ்நாட்டிலே முதலாக பிரச்சனைகள், விவாதங்கள், தீர்வுகள் சொல்லிட்டு மக்கள் தொலைக்காட்சி தான் ஆரம்பிச்சது. உங்களுக்கு தெரியும், விவசாயமா இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அதை சார்ந்து தமிழ் மண் பயனுற வேண்டும் என்பதற்காக, அழகான வார்த்தை இல்ல, மண் பயனுற வேண்டும் என்று, அது மக்கள் தொலைக்காட்சியில தான் இருக்கும். எல்லாருமே கேட்பாங்க, மக்கள் தொலைக்காட்சியா பச்சையா இருக்குமா? அதான் பசுமை தாயகம். அது மாதிரி, அதாவது ஒரு சேவை மனப்பான்மையோடு அறம் சார்ந்து ஒரு தொலைக்காட்சி நடத்துறதுனாலும் சரி, அரசியல் நடத்துறதா இருந்தாலும் சரி, அதிலே ஒரு அறம் இருக்க வேண்டும். அதைத்தான் மக்கள் தொலைக்காட்சி செய்து வந்தது. அதுல எனக்கு கொடுத்த வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா வருட கணக்கில் நான் செஞ்சேன். அதனாலே தான் இன்றைக்கும் எத்தனையோ தொலைக்காட்சிகள் வருது போகுது. ஆனால் மக்கள் தொலைக்காட்சி நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு இவர்கள் தான் காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அறக்கட்டளையிலே நான் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிப்பதோடு மட்டுமல்ல, இப்படிப்பட்ட அறம் சார்ந்த மனிதர்களோடு சூழ்ந்து இருக்கிற காரணத்தினாலே தான் உங்களை போன்றவர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிக்கப்படுகிறீர்கள். இது உங்களுக்கு ஒரு முதல் படியாக இருக்கிறது. இன்னும் மேலும் மேலும் பல விருதுகளை நீங்கள் பெறப்போகிறீர்கள், பற்பல விருதுகளை பெறப்போகிறீர்கள். உங்களை அரசு மட்டுமல்ல, மத்திய மாநில அரசுகள் மட்டும் உலகமே கௌரவிக்கக்கூடிய அளவிற்கு உங்க பயோடேட்டாலாம் பார்த்தேன். அந்த அளவுக்கு சிறப்பான பயோடேட்டா. ஆகவே நண்பர்களே, வாழ்க வளர்க. விருதுகளை பெற்றவர்களுக்கு பாராட்டுக்களை கூறி மீண்டும் மீண்டும் பல விருதுகளை பெற்று இந்த சமூகத்திற்கு சிறந்த சேவையாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் பார்க்கும்போது அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. இப்படி அற்புதமான விழாக்கு என்னையும் மேடையில் இருக்க லெஜெண்ட்ஸ் கூட உட்கார வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நான் வந்து நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன், டிவியில் பார்த்துருக்கேன். முதல் முறையாக நான் வந்து இப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் வரேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டதுக்கு, தேங்க்யூ. ஆக்சுவலாக அறம் விருதுகளை பற்றி ஒரு விஷயம் சொல்லணும்னா, அறம் விருதுகளும் இந்த அரேஞ்ச் மேரேஜுக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பார்க்கறது ஒன்று. ஏன்னா அதுக்கும் பொருத்தம் பார்ப்பாங்க. அதில் கூட 5-6 பொருத்தம் இருந்தால் ஓகேன்றவாங்க. ஆனால் இதில் கண்டிப்பாக 10 பொருத்தமும் பக்காவாக இருந்தால் தான் அவார்டு கொடுப்போன்ற மாதிரி சார் சொன்னாங்க. ஸோ இந்த அறம் விருதுகளில் ரொம்ப பேசி நான் வந்து உங்களை வந்து என்னடா இது இந்த மாதிரி பேச விரும்பலை. ஏன்னா எல்லாருமே அவார்டு வாங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இன்னைக்கு நான் இந்த இடத்துல ஒரு ஆளாக நிற்கிறேன்னா அதுக்கு நீங்கள் எல்லாரோடைய ஒவ்வொருத்தருடைய அன்பு, கைத்தறி விசில் தான் காரணம். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. எதுவுமே இவங்க சொன்னாங்க, நடிகராக இருந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு, அது வந்து ஒன்றுமே கிடையாது. இதுதான் உண்மை, இதுதான் நேரம். அதை வந்து கொடுக்கறதுல எந்த விதமான இதுவுமே கிடையாது. ஐ லவ் யூ. நீங்கள் எல்லாம் நல்லா தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். அதெல்லாம் சொல்லுவாங்க பாரதியார் தன்னுடைய கவிதையில, நிதி மிகுந்தவர் பொறுப்பு வைத்தாரீர். பணக்காரனா அள்ளி கொடு, இல்லையா ஒன்றும் செய்ய முடியலையா வாய்ச்சொல் அருள்வீர் அப்படிம்பார். ஒரு வார்த்தையாவது நல்லா இருப்பான்ட்டு போங்க. அது மாதிரி அவர் இந்த வயதில் இந்த அறம் செய்ய விருதுகளை தர வேண்டும் என்று நினைத்து 10 ஆண்டுகளாக இதனை செய்து வருகிறார்கள். அவர்கள் பணி தொடர வேண்டும் என்று வாழ்த்தி, மகாபாரதத்தில் கண்ணபெருமான் வந்து கர்ணனுடைய உயிரை வாங்க வர்றாருங்க. டேய் உன் புண்ணியத்தெல்லாம் குடுறான்னு கேட்கிறாரு. அவன் அம்பை அப்படி எடுத்துட்டு அப்படி புண்ணியத்தை ரத்தத்தோடு அள்ளி கொடுத்துட்டு, நான் செஞ்ச புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்கோ. இப்ப அந்த கிருஷ்ணா ஒரே ஒரு வார்த்தை கேட்டாராம், உனக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்னு இருக்காரு. இப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், அவர் வாங்க வந்தவர் தாங்க அவருடைய புண்ணியத்தெல்லாம். ஆனா அவர் கேட்கிறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கேட்கிறாரு. உடனே அவன் சொன்னா, உன்னைய பார்த்ததே போதும், இல்ல கேளு ஏதாவது. எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லை என்று வருவோர்க்கு இல்லை என்று சொல்லாத இதயம் நீ அருளல் வேண்டும்னு கேட்டான். நான் எத்தனை பிறவி எடுத்தாலும் இல்லைன்னு யாராவது வந்தா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத மனசை கொடு, அதான் உண்மை கேட்டானா. இப்ப கிருஷ்ணன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. கேட்டுட்டு உனக்கு எல்லாம் தரேன்னாரு. இந்த கேள்வியோட முடிச்சிடுறேன். கொடுக்க வந்தவர், அவன்கிட்ட வரம் வாங்க வந்தவர், உனக்கு என்ன வேணும்னு ஏன் கேட்டாரு தெரியுமா? அவருக்கு வரம் கொடுக்கணும்னு என்ன இல்லைங்க, வாழ்நாளெல்லாம் கொடுத்து 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 சிவந்த அந்த கர்ணனுடைய ரத்தம் கடவுள் கையில பட்ட உடனே அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் போல இருந்துச்சாங்க. அந்த
நல்லவர்களோடு சாரும் போது நாமும் ஏதாவது கொடுக்க வேண்டும் என்று நினைப்போம் இல்லையா? அதுபோல என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான். இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணன் அறம் விருதுகள் உங்களை வந்து சாரும். எதற்காக? நீங்கள் நாளைக்கு இந்த விதையை வைத்துக் கொண்டு நீங்கள் விருட்சங்களை உருவாக்க வேண்டும், விருதுகளை நீங்கள் தர வேண்டும். ஒரு காலத்தில் பெறுகிறீர்கள், ஒரு காலத்தில் நீங்களும் தருவீர்கள். அந்த எண்ணத்தோடு உங்களை வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விழாவின் சிறப்பு விருந்தினர் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் அறம் வளர்ப்பது குறித்தும் அறம் எந்த அளவுக்கு முக்கியம் என்பது குறித்தும் அனைவரது முன்னிலையில் சிறப்புரை ஆற்றியிருந்தார். வாருங்கள் அவ்வுரையினை கேட்டு வருவோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் நீதியின் குரல் இணைந்து வழங்கும் அறம் விருதுகள் 2025 இதில் குழுமி இருக்கும் அத்தனை விருது பெறும் விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அறம் என்கின்ற வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இந்த அறக்கட்டளைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு ஒரு சாமி இருக்கு, நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க. அறம் வளர்த்த நாயகி அந்த அம்மன் அப்படின்னா, அறம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு 32 வகையான அறங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. 32னா என்ன? நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியது தான். யாராவது வந்தால் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கறது, குழந்தைங்க எதாவது கேட்டால் அதற்கு பால் கொடுக்கறதோ, அந்த மாதிரி விஷயங்கள். பசிக்குதுன்னு யாராவது வந்தால் கொடுக்கறது, வீட்டுக்கு யார் வந்தாலும் சாப்பாடு போடுவது, விருந்தோம்பல், அது நம்மளுடைய தமிழர் பண்பாடிலே இருக்குது. இவையெல்லாம் அறம் என்று சொல்கிறார்கள். அதே போல குளம் வெட்டுவது, ஏரி குளங்களை வெட்டுவது, சாலை அமைப்பது, மரக்கன்றுகளை நடுவது, இது ஒரு அறம் அப்படின்றாங்க. இது ஒரு சமுதாயமாக நம்ம செய்வோம், தனியாக செய்வதுன்றது வேற. ராஜாக்கள்லாம் அந்த காலத்தில் அதானே செய்தாங்க. சாலையில் இருப்பவர்களும் மரங்கள் நட்டாங்க, மழை நிழல் கொடுத்தாங்க. இதையெல்லாம் அறம் என்று சொல்கின்றார்கள். அதே போல இந்த அறம் வளர்த்த நாயகி இந்த அம்மா என்ன செஞ்சாங்களாம், அதாவது தூத்துக்குடியில் இந்த ஊரில் சொல்கிறாங்க இந்த கதையை. அந்த பகுதியில் பஞ்சம் நிலவும் பொழுது ஒரு 2 பெரிய பெரிய மரக்காவும் 2 நெற்கலன் அதை கொண்டு போய் அங்கே நெல்லை கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கியதாக ஒரு அர்த்தம். யாரெல்லாம் பஞ்சத்தை போக்கினார்களோ, யாரெல்லாம் பசி கொடுமையை தீர்த்தார்களோ அவர்கள் தான் அறம் வளர்த்தவர்கள் என்ற அந்த விஷயத்தை தான் அந்த அம்மன் நமக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்மளுடைய பண்பாட்டில், நீங்கள் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய பண்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் என்பது தெரியும் எல்லாருக்கும். கூழ் வார்த்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த காலத்தில் எப்படின்னா தை மாதம் என்பது அறுவடை. தை மாதம் என்றாலுமே எல்லாரும் அறுவடை பண்ணுவாங்க. கையில் நிறைய பணப்புழக்கம் இருக்கும். கல்யாணம் பண்ணுவாங்க, வீடு வாங்குவாங்க, இல்லை வீடு கட்டுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த அறுவடை செய்த அந்த காசு இருக்கும், நிறைய விஷயங்கள் செய்வார்கள். ஆனால் ஒரு 6 மாதம் போச்சுன்னா கையில் காசு இருக்காது. அந்த ஆடி மாதம் என்பது வரும்பொழுது கையில் நிறைய பணப்புழக்கம் என்பது இருக்காது. அந்த சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்களாம், சரி அவங்க வீட்டில் ஏதோ கம்பு வரகு எல்லாம் இருக்கும், ஏன்னா அதெல்லாம் அவங்க பாதுகாத்து பெரிய பெரிய நெற்கலனில் வச்சிருப்பாங்க. அப்போ அப்போ கூழ் வார்த்தல் என்ற நிகழ்ச்சி போல அந்த சாமிக்கு செய்கிற மாதிரி செய்து எல்லாருக்கும் ஊர் முழுக்க கூழ் கொடுப்பாங்க, விநியோகம் செய்வாங்க. அதுதான் அப்போ அப்படியெல்லாம் அறம் வளர்த்தார்கள். இன்னைக்கு கூழ் வார்த்தைன்னா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கறதா இருக்குது. நாங்களே ஆண்டாண்டாவா கூழை காய்ச்சிட்டு வாங்க வாங்க சாப்பிட்றதுக்கு வெக்கப்படுறாங்க. ஆனால் அது கடவுளுடைய பிரசாதம் என்பது உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அது வாங்கிறதுக்கு இது பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சில சமயம் அப்படி இருக்கு, சில பேர் அது ஆசையாயோ கடவுளுடைய பிரசாதம் என்று சாப்பிடுறாங்க. அது மாதிரி அறம் வளர்ப்பது என்பது பசி கொடுமையை நீக்குவது என்பது அது ஒரு அறம். அதே போல் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா, எதெல்லாம் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அறத்துப்பாலுக்கே அவர் கிட்டத்தட்ட 30 அதிகாரங்களுக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க. அறம் என்றால் இல்லறம் என்பதும் அறம்தான், துறவறம் என்பதும் அறம்தான். இல்லறம் என்பதும் அறம். அப்பனா என்ன, ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட பற்றுள்ள ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாங்கள் சொல்றோம்ல, எனக்கு பெருமையா எனக்கு 2 பேரை இருக்குது, 3 பேத்தி இருக்குது, அந்த பற்றோட ஒரு வாழ்க்கை. அந்த பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையும் அறம் தான் அப்படின்னு அவர் சொல்றார்.
இந்த அறத்தை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அறம் என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 4 பகுதி. முதல்ல என்ன பண்ணுறோம், சின்ன பசங்களாக இருக்கும், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, படிப்பு, மாணவர்கள், அதுதான் அவர்களுடைய அறம். என்ன? ஒழுங்கா படிக்கணும், வாழ்க்கைக்கு வேண்டிய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது. வெறும் படித்தா மட்டும் போராது, உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது, நிறைய கலைகளை கற்றுக்கொள்வது, படிப்பையும் மீறி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள்னு சொல்ல வர, அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லை இசை பயிற்சி இல்லை அந்த மாதிரி விளையாட்டு பயிற்சி இல்லை வேற எந்த விஷயம் நமக்கு பிடிக்குதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் ஒரு மாணவருடைய அறம். அவருடைய வாழ்க்கை எப்படி போகணும்னா, படிக்கும் போது படிக்கணும், விஷயம் கற்றுக்கும் போது தெரிஞ்சுக்கணும், அதுதான் அவருடைய அறம். அடுத்தது கல்யாணம், அதாவது திருமணம், கிரகஸ்தான் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை என்பது ஒழுங்காக முறையாக திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுக்காக வாழ்வது. அப்போ தான் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய விஷயங்களை செய்கிறோம். மூன்றாவதாக இருக்கிறது ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை. கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு, நம்ம கடமையெல்லாம் முடிந்து விட்டது. அந்த 50 வயசில் என்ன பண்ணுவோம், சரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம். அந்த சமயம் தான் எல்லாரும் இந்த அறம் என்னன்னா, அப்பதான் சமுதாய சேவை என்ற ஒரு விஷயமே வருது. அது வரைக்கும் எல்லாரும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, சின்ன சின்ன பசங்கள்லாம் நீங்க இன்னைக்கு சமூக சேவை செய்து பரிசு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அந்த சின்ன வயசுல வீடு குடும்பம் வேலைன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அந்த சமுதாய சேவையோ சமூக சேவையோ செய்ய வருவாங்க ஒரு 50 வயதுக்கு மேல. ஏன்னா அப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க, நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்ம இனிமேல் நம்ம சமுதாயத்தை, நமக்கு சுற்றியுள்ள ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்வோன்னு வருவாங்க. அது ஒரு வாழ்க்கை. அதற்கப்புறம் துறவரம் என்று சொல்வார்கள், சன்னியாசியா காட்டிலே போய் உட்காந்துக்குவாங்களாம். இப்படி ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம கட்டமைச்சிக்கணும் அப்படின்னா, அறம்னா வெறும் அறம்னா என்னை பொறுத்த வரைக்கும் 2 தான், ஒழுக்கம், அடுத்தது இயற்கை. இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருந்தாதான் அது அறமான வாழ்க்கை. மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையோட நடத்துவது, எந்த தீங்கும் இருக்க, இன்னொரு சக உயிர் மீது மரியாதை இருந்தா தானே நம்மளால அவங்கள நல்லபடியா நடத்த முடியும், அவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்க முடியும். ஒரு சக உயிர்கள் மீது மரியாதையோட நம்ம இருந்தாலே அவங்களுக்கு எந்த தீங்கும் நம்ம செய்ய மனசு வராது. அப்படி என்றால் அது ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நிறைய தீய பழக்கங்களுக்கு, மது புகையிலை கஞ்சா போன்ற பழக்கங்கள் இருக்கிறது. அந்த பழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும். அதை இந்த இளைய தலைமுறைக்கு நாம சொல்லி கொடுக்கணும். அந்த காலத்துல நமக்கு அதெல்லாம் கையில கிடைக்கல, இப்போ எங்க பார்த்தாலும் கிடைக்குது. அப்போ அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக தடுத்து விட வேண்டும். அந்த மது புகையிலை கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், கொண்டு வர வேண்டும். ஏன்னா நான் எல்லா இடத்துக்கும் போறேன், நான் எலெக்ஷன் தேர்தல் பரப்புரை போதும் மற்ற இடங்கள்ல எப்ப பார்த்தாலும் நான் மக்களாக தான் இருப்பேன். அங்க போய் பார்க்கும்பொழுது அப்படியே மனசெல்லாம் வலிக்கும். சின்ன பசங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆக போதோன்னு நினைச்சாலே அப்படியே ரொம்ப பகீர்னு இருக்கும். ஒரு தாயா எனக்கு அது கஷ்டமா இருக்கும். எப்படி இந்த மாதிரி பசங்களை நம்பி பொண்ணு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்களா? ஏன்னா இந்த மாதிரி பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அங்கே பொண்ணு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கவலை இருக்கின்றது. இந்த மாதிரி அந்த பழக்கங்களே இருக்கக்கூடாது இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு, நம்ம அதை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுக்காக எல்லாரும் சென்னையெல்லாம் விட்டுட்டு ஊர்ல போய் உட்காந்து விவசாயம் தான் செய்யணும் நான் சொல்ல வரல. நாம என்ன செய்தாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும். மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதா இருந்தாலும் சரி, இப்ப சென்னையில கூட நிறைய இடத்துல மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கறதுக்கு நிறைய முயற்சி நடக்குது. ஒரு பெரிய பெரிய பார்க் பூங்காக்களை எல்லாம் கொண்டு வராங்க. அவங்களுடைய நெய்பர்ஹுட் பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வீட்டு பக்கத்திலேயே ஒரு பூங்கா. நாங்கள் கூட பசுமை தாயகம் சார்பாக அந்த கோயம்பேடு பக்கத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லைங்களா, அது இப்ப மாறிடுச்சு. அந்த இடத்த இப்ப மிகப்பெரிய கிட்டத்தட்ட அது 60 எவ்வளவு ஏக்கர் இருக்கு. அந்த இடத்த ஒரு பூங்காவா கொண்டு வாங்க. அங்க மால்லாம் கொண்டு வராதீங்க. பூங்காக்கள் இருந்தால் சுவாசிப்பதற்கு ஒரு இடம், ஒரு நகரம் சுவாசிப்பதற்கு ஒரு இடம் வேணும். நிறைய மரங்கள் இருந்தாதான் அந்த நகரத்துக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும். அந்த கோயம்பேடு அந்த இப்ப காலி பண்ணிட்டாங்க. அந்த இடத்த நீங்க பூங்காவா மாற்றுங்க என்ற ஒரு கோரிக்கையை கூட நாங்க அரசாங்கத்திடம் வைத்திருக்கிறோம் பசுமை தாயகம் சார்பாக. அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றோம். இயற்கை சார்ந்த நம் வாழ்க்கை, பிளாஸ்டிக்கை எவ்வளவு உபயோகப்படுத்துறதை குறைக்க முடியுமோ பண்ணிக்கணும்.
சிலதெல்லாம் பண்ண முடியாது. நெகிழி பைகளை உபயோகப்படுத்துதல், மஞ்சப்பை தூக்கிட்டு போகலாம், காகித துணிப்பை தூக்கிட்டு போகலாம், வெக்கமே படக்கூடாது. இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டு. கையில் வந்து மஞ்சள் பேகை தூக்கிட்டு போகிறதும் துணிப்பை தூக்கிட்டு போகிறதும் வந்து மிகப்பெரிய நாகரிகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அதையெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும். ஏன்னா இயற்கை அதே போல் எவ்வளோ நினைச்ச இடத்துல பள்ளத்தை நோண்டி பூமி கீழே அவ்வளோ பெரிய பெரிய பள்ளத்தை நோண்ட வேண்டியது, நோண்டி ஒரு பெரிய தொழிற்சாலை கட்ட வேண்டியது, அதெல்லாம் முன்னேற்றமே கிடையாது. தண்ணி போயிடுச்சு. இவங்க தொழிற்சாலையில கட்டி அதுல வந்து 10 பேருக்கு வேலை கொடுக்குறீங்க. நிலத்தடி நீர் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால 1000 பேர் வேலை இல்லாம இருக்கிறான். அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை. அதே போல விளை நிலங்களை நம்ம வந்து சீரழிச்சுட்டு அதற்கு மேல வேற எதனா கட்டணம்னா அது உபயோகமே படாது. நாளைக்கு சாப்பாடு எங்க போவோம்? இன்னைக்கே எல்லாமே விலைவாசி ஏறிக்கொண்டு இருக்கின்றது. சாப்பாடு கிடையாது. அண்டை மாநிலத்திலிருந்து நம்ம அரிசி வரவழைக்கணுமா, இல்ல வெளிநாட்டுல இருந்து அரிசி வரவழைக்க போறோமா? நம்மளுடைய விளை நிலங்களை பறி கொடுத்து விட்டு என்ன பண்ண போறோம்? அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். டெவலப்மெண்ட் என்பது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி, இல்லையா? நீங்க வளர்ச்சி இருக்கணும், ஆனா அந்த வளர்ச்சி என்பது மக்களுக்கான வளர்ச்சியா இருக்கணும். சும்மா ஒரு நம்பருக்கான வளர்ச்சியா இருக்கக்கூடாது. அந்த மக்களுக்கான உண்மையான சிரிப்பு இருக்கணும். அந்த சிரிப்பை எது கொண்டு வருதோ அதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சி என்பது இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும், ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அது ரெண்டும் தான் அறம் என்பது என்னுடைய கருத்தாக இன்னைக்கு நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் மெய்ப்பித்து கொண்டிருக்கின்றீர்கள். ஏன்னா உங்களை எல்லாம் பார்த்தேன், எல்லாரும் அந்த அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கான விருதுகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள். விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விருது வழங்கும் விழா இனிதே தொடங்கியது. நேரம் காலம் பார்க்காமல் சமூகத்திற்காக உழைத்து சாதனை புரிந்தவர்களுக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் விருதுகள் வழங்கி சிறப்பித்தனர். நாளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டும் வகையில் சிறந்த மனிதராக உருவெடுக்க சரிவர விளக்கியதோடு அதனை தெளிவுபடுத்தியும் இருந்தார் முனைவர் திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள். அறம் விருதுகள் வழங்கும் விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்றது எனலாம். விருது பெற்றவர்களுக்கு இது ஒரு வகையில் ஊக்கம் அளிக்கிறது என்றால், மற்றவர்களுக்கு விருது பெற்றவர்களது அனுபவங்கள் உந்து சக்தியாக அமையும் எனலாம். மீண்டும் இது போன்றதொரு அருமையான நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.